தீய சக்தி சொல்றீங்களே, இவங்க இவ்வளோ நல்ல திட்டங்கள்ல இவ்வளோ பெனிஃபிட்டை வாங்கிட்டு ஸ்டாலின் ஏமாத்தினீங்களே, முதுகுல குத்துறீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? யாரோ விசில் அடிக்கிற நம்பி அந்த விசிலுக்கு ஓட்டு போட்டீங்களே, அதே விசில் சத்தம் தான் கேட்க போறது எல்லா இடத்துலயும். ஆனா மக்களுக்கு செய்யற நன்மை எதுவும் வரப்போறது இல்ல. இருக்கிற செஞ்ச நன்மையெல்லாம் புடிங்கிட போறாங்க. மக்கள் நல திட்டங்கள் ஸ்டாலின் சார், அவர் தமிழக முதல்வர் எவ்வளவோ கொண்டு வந்தார், அத்தனையும் நிறுத்த போறாங்க. ஃப்ரீ பஸ் விட்டார் பொம்பளைங்களுக்கு, ஸ்டாப், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு மதிய உணவு சாப்பாடு, காலை உணவு திட்டம் எவ்வளோ, 1 2 அன்பில் மகேஷ் பொய்யாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லா பிள்ளைங்களும் வரணும் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஊக்கம் பண்ணி என்னவோ கொடுத்தாரு. அத்தனையும் வாங்கிட்டு முதுகுல குத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏமாத்தணும் உங்களுக்கு சொல்ல வரேன். எவ்வளவு மோசம் பண்ணிருக்கீங்க. யாருமே ஒரு சீட்டு வராதா சென்னையில? அவ்வளவு மோசமா திமுக கட்சி. எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மொத்தமும். இவனை வச்சு விளையாடுங்க. நாளைக்கு டிவிக்கு விஜயே வச்சு ஆட்டம் ஆட போறாங்க, அவனையே வச்சு ஆட்டம் ஆட போறாங்க. அவன் குடுமி அவங்க கையில இருக்கு. அதுதான் நடக்க போகுது. மும்மொழி கொள்கை வரப்போகுது. எதுவுமே தமிழக மக்கள் எதுவும் நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாக்க என்ன வரப்போகுது? நடுத்தரில் நிக்க போறாங்க தமிழக மக்கள். 6 மாசம் 3 மாசம் முன்னாலே அவர் எல்லா இதுலயும் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் எவ்வளவு போட்டாரு? 6000 ரூபாவா? 6000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் முதல்ல குத்துறீங்களே, நீங்க தின்ன சோறு ஜீரணம் ஆகுமா? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? சரி, இல்ல வயிறு எரியுதுங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணா நியாயமா யார் வேணாலும் ஜெயிக்கிட்டோம். வீடியோ வேணா எடுங்க, எத்த வேணாலும் எடுங்க, பரவாயில்ல. ஜெயிச்சா நியாயமா யார் வேணாலும் ஜெயிக்கிட்டோம். ஹட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இந்த கோல்மால் பண்றது, பப்ளிக்கை ஏமாத்துறது, என்னத்துக்கு வெளியூர்ல இருந்து கொண்டாந்து எலெக்ஷன் சூப்பர்வைசர் நியமிக்கணும்? இங்க இருக்கிறவங்களுக்கு இது இல்லையா? திறமசாலிங்க இல்லையா? அவங்களாம் மடமண்டையா? நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க புத்திசாலிங்களா? அவங்க தான் பெரிய மரமண்டைங்களே. அதெல்லாம் சொன்னேன். அச்சா 5:30 மணிக்கு காசு வாங்கினீங்களா? ஒரு எழுந்து போட்டாரு. ஒரு நன்றி, ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசம் எண்ணுமே இல்லாத ஜனங்களுக்கு மோசம். இந்த ஆட்சி நிலைக்காது. இந்த ஆட்சி 6 மாசம் முன்னாலே சொன்னாரு யாரு? அமித்ஷா, நான் திமுக கண்டினியூ பண்ண விட மாட்டேன், திராவிட முன்னேற்ற கழுத்தை அழிச்சிட போறேன்னு. இதுதான் ஆரம்பம், அழிவின் ஆரம்பம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது வேத வாக்கு. இது இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். யாரு? மத்திய அரசுல இருக்கிறவன் இவனை வச்சு ஆட்டம் ஆடி அவங்க கையாலேயே அவனுக்கு அழிவு வர போறது. அதுதான் நிஜம். அவ்வளவு. என் பேர் ரகு.